ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஆதிவாராகி போற்றிமோம், சுகமன வாராகி போற்றிமோம், என் கை கொண்டவளை போற்றிமோம், என் திக்கும் ஆள்பவளை போற்றிமோம். ஓம் ஆதி வாராகி போற்றிமோம், சுகமன வாராகி போற்றிமோம், என் கை கொண்டவளை போற்றிமோம், என் திக்கும் ஆள்பவளை போற்றிமோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற அம்மன் சுகமன வாராகி அம்மன் இங்கே எப்படி வந்தாங்க, இங்கே அவங்க வந்ததுக்கு என்ன காரணம், நாங்கள் இங்கே அம்மாவை வரவழைச்சதுக்கு என்ன காரணம், அவங்களால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்களும் எல்லாம் சந்தோஷமாக தெரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் வேண்டிக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பக்தி, கடவுள் பக்தி அப்படிங்கிறது எங்கள் பரம்பரையிலேயே ஊறி போனால் ஒன்று. அப்பாவும் சரி, அப்பாவோட அப்பாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, நான் 4வது தலைமுறை ஜோசியர், எங்கள் பரம்பரையில் ஜோசியர் பரம்பரை. இப்போ இந்த பக்தியாகம் அப்படிங்கிற ஜோசிய பரம்பரை அப்படிங்கிறதுனால இந்த பக்தியாகம் அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலிருந்து அப்படியே வளர்ந்து வந்தது. நானும் வளர்ந்தேன். சில இடங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாரும் வாழ்க்கையும் நடந்து போகிற மாதிரி எனக்கும் சில வாழ்க்கையில் கடவுள் பக்தி மேலே பாசம் வந்துட்டு அதெல்லாம் நடந்தது. எல்லாமே இல்லை, அதெல்லாம் வருங்காலத்தில் இன்னும் எல்லாம் பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் எனக்கு பருவ வயசு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கல்யாண காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்த காலங்கள் வரும்போது இதை பற்றி நிறைய பேசலாம். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஊர். நான் கல்யாணம் பண்ணணும் உங்கள் துணைவியார் ஊர் பூசாரிட்டார் பேத்தி. அவங்களும் சின்ன வயசுலேருந்தே கோயிலில் கைகாரியம் பண்ணுறது, எல்லா வேலையும் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க சினிமா போட அப்போ இருந்தே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் இத்தனை வேலை செய்கிறாங்களே அப்படின்னு பிடிக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் எங்கள் வீட்டில். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்கள்ட்ட அது வேண்டாம் அப்படின்னாங்க. வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போது தசவதாரம் படத்தில் வந்த மாதிரி, திருவிதாரம் படத்தில் வந்த மாதிரி சைவமும் வைணமும் எப்படி சண்டை போட்டதோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்தது. அது எப்படி எப்படின்னா, நான் கல்யாணம் முடிச்ச அவங்க குடும்பம் காரமடை ரங்கநாதரம் பண்ணுறவங்க, நாம போடுறவங்க, நாங்கள் திணீர் வைக்கிறவங்க, ஸ்ரீசைலம் சிவனை கும்பிட்றவங்க. இது ஒரு குடும்பத்தில் எப்படி வந்தது அப்படின்னா, சிவனை கும்பிட்றவங்க நாம போடுற குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாச்சு. நான் சொன்னேன், அரிக்கும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு, ஏப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறீங்க, கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான், அதை நீங்களே பிரிவுபடுத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்களும் ஏற்றுக்கலை. ஏற்றுக்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்க எங்கள் மாமனாரவே எனக்கு கூப்பிட்டு கோயிலையே கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, என்ன உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்குது, பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க பெரியவங்களை வச்சு கேளுங்க அப்படின்னாங்க. பெரியவங்களை வச்சு கேட்டால் அவங்க சீர் சமைச்செல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நான் கூட்டிகிட்டு முடியுமா, முடியாதுன்னாங்க. சரி, நான் கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு நிறுத்துன்னு சொல்கிறேன். நான் நிறுத்திருக்கேன். நான் கூட்டிகிட்டு போய் தாலியை கூட்டிகிட்டு வந்து இதே ஊரில் தான் பழைக்க போகிறேன் அப்படின்னேன். அதே மாதிரி தான் நடந்தது. அது நடந்ததுக்கு பிற்பாடு அங்கே ஏதாவது வாழ்க்கை
போச்சு. இதுக்கு இடையில ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நீங்கள்லாம் கனவுகளை நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது அப்படின்னா, எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச ஒரு 3-4 வயசு கனவு தான் வாழ்க்கை, இன்னைக்கு வரைக்கும் கனவு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு, அப்படி தான் ஓடிச்சு. ஆகாயத்தில் பறந்துருக்கிறேன், ஆழ கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கிறேன், குழுக்கள் விழுந்திருக்கிறேன், துணைவியாரோட கருப்பை தோளில் வச்சு சுமந்து சைக்கிள் ஓட்டிட்டு போய்க்கிறேன். இது எல்லாமே கனவுல வந்தது தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் நடந்து வந்திருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி பொழுது அந்த மாதிரி தான் நடந்து வந்திருக்குது. அப்போது கனவுகள் வந்து வீண் போவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது எப்படி அப்படின்னு சொன்னால், அதை பேசிகிட்டே போனால் எனக்கு வெகு தூரம் பேசணும். இந்த காலம் இருக்குது, வருங்காலங்களில் வந்து பேசிக்குவோம். இப்போ அம்மா வந்தது சுருக்கமாக எப்படி இருக்குங்கிறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் கல்யாணம் வச்சோம். நான் கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணது பிற்பாடு எனக்கு 3 பொண்ணுங்க பிறந்தாங்க. ஒரு பொண்ணு சேலத்தில் இருக்குங்க, 2வது பொண்ணு கோயம்புத்தூரில் வேலையில் இருக்காங்க, 3வது பொண்ணு அவங்களும் கோயம்புத்தூர் இப்போ வேலையில் இருக்காங்க. இந்த 3வது பொண்ணு 2 பொண்ணு டெலிவரி நாங்கள் தான் பார்த்தேன், அதனால ஒரு பெருமை இல்லை. 3வது பொண்ணு பார்க்கும்போது அப்போ எங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி வாட்டர் கடை இருந்தது. இந்த வாட்டர் கடையில் அவங்க பிறந்து மறுநாளே சில பார்சல் கட்ட வேண்டியது அவசியமாக இருந்தது. பச்சை உடம்பை வச்சுட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதில் உடம்பு கிளியர் ஆகாமல் உள்ளே வந்து நஞ்சு தங்கிருச்சு. இந்த நஞ்சானது 21 வருஷம் உடம்புலையே இருந்து அவங்களுக்கு புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்து. இந்த இடத்துல நான் எல்லாருமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்தாச்சு, நார்மல் டெலிவரி வீட்லேயே பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்ப க்ளீன் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களும் யாருமே ஏமாந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இந்த கவனத்துக்கு நான் கொண்டு சொல்கிறேன். இப்போது எங்கள் பொண்ணு பிறந்து லஞ்சு கல்வி சொல்லிட்டு 27 வருஷம் கழிச்சு உள்ளேயே இருந்து புத்துநோயாக மாறிடுச்சு. இந்த புத்துநோய் மாறினதையும் அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. ரொம்பன்னா இவ்வளவு தானே இல்லை, அவ்வளவு அவஸ்தப்பட்டாங்க. ஒரு மரணத்தில் எப்படி துடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அவஸ்தப்பட்டாங்க. சரி, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். அவங்களும் டைம் சொல்லியிருந்தாங்க, 6 மணி நேரம் தான் டைம் சொல்லியிருந்தாங்க. 6 மணி நேரம் தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது, அதுக்கு முன்னே ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. நான் படித்தது எனக்கு ஞாபகத்தில் வந்தது காஞ்சிபுரம் அண்ணா கேன்சர் சென்டர். அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு 2 மணி நேரத்துலேயே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க உடம்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அது கடவுளுடைய சித்தம். அந்த இடத்துல எனக்கு ஆயுஷை கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு தெம்பு இருந்தது. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து 15 நாள் கழிச்சு போகலாம் அப்படிங்கிற போது கிருஷ்ணர் ஜெயந்தி 15 நாள் கழிச்சு கிருஷ்ணர் ஜெயந்தி வந்துருச்சு. இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வந்ததையும் அப்போல்லாம் ரயிலில் இந்த வடமாநிலத்தவங்கெல்லாம் சாமி கும்பிட போவாங்க. அந்த அன்னைக்கு கூட்டமாக இருக்கும், வேண்டாமா மறுநாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த அன்னைக்கு நைட்டு கீழே விழுந்து ரொம்ப பிறண்டு எனக்கு மருந்து கொடுத்துருங்க, நான் குடிச்சிட்டு இறந்துடுறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னாங்க. இல்லைம்மா, நீ சின்ன வயசில் அம்மாவுக்கு சௌடேஸ்வரி அம்மனுக்கு நிறைய கைங்காரியம், கடவுளுக்கு நிறைய கைங்காரியம் பண்ணிக்கிறேன், ஒன்றாகாது, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னை யாருக்கும் சுத்தமாகலாம் அம்மா எடுத்துக்க மாட்டாங்க கம்முனுக்கு அப்படின்னு ஆறுதல் பாட சொன்னேன். நான் ஒரு பக்கம் நான் ஆறுதல் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு நடுக்கங்கள் இருந்தது. இருந்தாலும் தாங்கிட்டேன். அப்புறம் இப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கத்தில் இருந்தது. மறுநாள் எங்களுடைய தொழில் வாட்டர் தொழில். 2 மாதமாக கடை நடத்தலை. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால எப்படி கடை நடத்த முடியல. சாப்பாட்டுக்கு வர்றவங்க ஒரு நாள் ரோட்டாரத்தில் வந்தவங்க, ரோட்டில் வந்தவங்க ஏன் கடை 2 மாதமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டைம் வந்து நான் இல்லை, எங்கள் ஒய்ஃபோட நான் இல்லை, நான் கொஞ்சம்
தூரம் போயிருந்தேன். எங்கள் சம்சாரம் தான் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டுட்டு எங்கள் சம்சாரம் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட, இந்த மாதிரி கேன்சருங்க, முடியல, எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு. சரிம்மா தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் இருந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. இந்த அம்மா சுகவன வாராகி அம்மன், இந்த அம்மா தஞ்சாவூரில் இருக்காங்க, நீங்கள் போய் சொல்லி கூப்பிடுங்க, நாளைக்கு பஞ்சமி திதி, நாளைக்கு போய் சொல்லி கூப்பிடுங்க, நோய் நல்லாயிரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நான் வந்தேன், வீட்டுக்கு வந்ததையும் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அப்போ இந்த மாதிரி போட்டோ ஒருத்தர் கொடுத்து பாரு, இந்த அம்மா சுகவன வாராகி அம்மா தஞ்சாவூரில் இருக்காங்க, நோய் கொடுத்தா நோய் நல்லாயிரும் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படியா, இது எனக்கு ஒரு அசரீர வாக்கு மாதிரி எனக்கு அமைச்சிது. அம்மா சரி இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே பக்கத்துக்கு போய் ஒரு போட்டா, வாராகி அம்மன் போட்டா ஃப்ரேம் போட்டு அவங்க கையில் கொடுத்து, கொண்டு போய் இப்போ சொல்லி கூட வெயி, நீ டெய்லி கும்பிடு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். சரின்னா அவங்க கும்பிட்டாங்க. மறுநாள் என்ன ஒன்று, அந்த அன்றைக்கி நைட்டே நாங்கள் புறப்பட்டு நேராக தஞ்சாவூர் போனோம். பஞ்சமி திதி அங்கே போய் சொல்லி கும்பிடங்காட்டி அவங்க எலுமிச்சை கொடுத்தாங்க. கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம். குடித்ததையும் கொஞ்சம் அவங்க நோய் கொஞ்சம் கம்மியாச்சு, கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. சரி, அங்கே சொல்லி கும்பிடும்போது என்ன சொல்லி கும்பிட்டாங்க அப்படின்னா, எனக்கு நோய் நல்லாயிருச்சுன்னா இந்த மண் இருக்கிற வரைக்கும் உனக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கும்பிட்டாங்க. அப்போ நான் இப்படிதாப்பா சொல்லி கும்பிட்டுருக்குறேன் அப்படின்னாங்க. சரி சந்தோஷம், அம்மா பார்த்துக்குவாங்க, ரொம்ப நாங்கள் சொன்னல அப்படின்னு. சரி அந்த மாதிரி நைட்டு தூங்கினேன். நான் தூங்கிருக்கும்போது எனக்கு கண்ணில் ஒருத்தர் வந்தார். நல்ல கையில் கங்காத்தரமான ஒரு ஆசாமி, கையில் வேப்பந்தலையை வச்சுட்டு கோயில் படிக்கிற இடத்துல ஒரு அடின்னு அடித்து பிசிறு கலப்பினார். சுற்றியும் வேப்பந்தலை நிறைய இருந்தது. நான் வந்துடுவேன், அம்மா கொஞ்சம் சாந்தமாக இருக்குமா, எதுக்குமா இவ்வளோ கோபம், கொஞ்சம் அமைதியாக உட்காருமா அப்படின்னு. அவங்க ஒரு தோலை ஒரு குலுக்கிட்டு, நான் உட்காரலான்னு வந்தான், என்னை இங்கே போய் உட்காரு, அங்கே போய் உட்காரு, அங்கே போய் உட்காருன்னு 3 ஆள் 3 மூளைக்கு தப்புறாங்க. எனக்கு இந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏமா நீ படைச்ச பூமியில் நீ உட்கார்றதுக்கு உனக்கு இடம் இல்லாத போச்சா, இல்லை நான் இடம் தரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஹோட்டலை பிரிச்சுட்டு அம்மாவுக்கு இடம் கொடுத்தேன். அதுக்கும் பிற்பாடு இடம் கொடுத்ததுக்கு பிற்பாடு இடம் ஒதுக்கியாச்சு, வாஸ்து பார்த்தாச்சு, தண்ணி சுழற்சி பார்த்தாச்சு, மண் சுழற்சி பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்து எல்லாமே முறையாக பண்ணதுக்கு பிற்பாடு சபதிகிட்ட போய் இந்த மாதிரி வாராகி அம்மன் எங்களுக்கு செலவழிச்சு கொடுங்க அப்படின்னு போய் அட்வான்ஸ் போய் கொடுத்தோம். கொடுங்காட்டி அவங்க சொன்னாங்க, கூட்டமாக சேர்ந்து வந்தாவே நான் அம்மனை வடிச்சு கொடுக்குறதுக்கு இந்த அம்மாவை வடிச்சு கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவேன், வடிவமைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த அம்மாவை வாராகி அம்மனை கொண்டு போய் அப்போ சரியான சக்தி வாய்ந்தம்மா இந்த அம்மா, அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. கூட்டமாக வந்தால் கூட யார் பேரில் அதை வைக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணுவேன். இப்போ நீங்கள் 2 பேர் தம்பதிகளாக வந்துருக்குறீங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க அவங்க வாக்கில் வந்தாங்க, எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோழி போட்டார். சோழி போட்டதையும் 3 தடவை போட்டார். போட்டும்போது 4 தடவை, அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே அம்மா வருவாங்க அப்படின்னாங்க. இதுக்கு இடையில ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த வாராகி அம்மனை வந்து கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். ஆனால் ஒருத்தரோட நாம் பழக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க யார், அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுடைய குணநலம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஒரு நட்பு வேணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வாராகி அம்மனை வந்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா யார், எங்கே இருந்தாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. ஏன்னா சாதாரண ஒருத்தரை என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கூட கொடுத்துடலாம், காப்பிக்கு சக்கரை கம்மியாக போட்டு கொடுக்கணும் கூட கொடுத்துடலாம். சாமி அம்மாவை கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னா எவ்வளோ தூரம் யோசனை பண்ணணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு
6-7 இடத்துக்கு ஒரு 12 இடமே இருக்கும். 6-7 இடம் இல்லை, 12 இடத்துக்கு மேலே இருக்கும். நான் போய் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். பார்க்கும்போது அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமாக இருந்தாங்க. கொஞ்சம் கோபகுணமாக இருந்தாங்க. ஒரு இடத்துல பழி எடுக்கிறவங்களாக இருந்தாங்க. கையில் ஒரு தலை, இடது கையில் ஒரு தலை, இடது காலில் ஒரு தலையை முடிச்சுக்கிறாங்க. கீழே ஒரு தலை போட்டுருக்கு. வலது கையில் காலை மடித்து வச்சு வலது கையில் 4 அடி உயரத்துக்கு ஒரு அருவா வச்சு அப்படி ஆக்ரோஷமாக படைச்சி வச்சுருக்காங்க. அப்படி உருவாக்கி வச்சுருக்குறாங்க. பார்த்தேன். எனக்குன்னா சிரிப்பு தான் வந்து அந்த உருவம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. என்னடா பழி எடுக்கிறோம், இவ்வளவு பழி எடுக்கணுமா? பழி எடுக்கிறவங்க சாமியாக இருக்க முடியுமா? என் மனசுக்குள்ள பல கேள்வி. இப்போ எங்கள் மச்சன் வந்து சொன்னார், என்ன சிரிக்கிறீங்க, சாமி கூப்பிடுங்க அப்படின்னாரு. நீ கப்பு விட்டாரு. இந்த அம்மாவுக்கு எனக்கு ஒரு பேச்சு இருக்குது, நாங்கள் அந்த பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சட்டை கட்டிட்டு அந்த இடத்துல போய் ஞானத்தில் போய் உட்காந்தேன். அம்மா, இப்போ நான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் சாந்த சுரூபியாக வரணும். இந்த ஆக்ரோஷம் வேண்டாம். குழந்தைகளும் அந்த இடத்துல வந்து உங்களை கையெழுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாந்த சுரூபியாக வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னிப்பு. ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்ணிட்டா கூட மன்னிச்சு அவங்க அதை ஏற்றுக்கிறதா கடவுளுடைய குணம். அது அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கிற அம்மா சாந்த சுரூபியை தான் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ சாமியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சாமி வரும்னு சொன்னாங்க. சரி, வந்தாச்சு. சாமி கொண்டு வந்து ஜலத்தில் போராக்கணும். 24 நாள் ஜலத்தில் இருக்கணும், ஜலவாசம் பண்ணணும் அப்படின்னாங்க. சாமி கட்டி கட்டி ஜலத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சு ஒரு 3 நாள் தான் இருக்கும். அப்படியும் ஒரு சம்பவம் நடந்தது. மனசு ஒரு பக்கத்தில் சந்தோஷம் இருந்தது. ஆனால் மனசு கொஞ்சம் கனத்துது, நல்ல கனமாக இருந்தது. மூச்சு விடுறது அவ்வளவு சிரமம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நான் அம்மா கிட்ட கேட்டேன். எனக்கு தியானம் சின்ன வயசுல இருந்தே இந்த இடத்துல இன்னொரு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தியானம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். தியானம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். தியானம் இப்போ நடுநிசி தியானம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அத்துப்படி. இப்போது அம்மா எனக்கு நெஞ்சு கமத்துது அப்படின்னு சொன்னேன். அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் மூச்சே விட முடியாத அளவுக்கு கொஞ்சம் தருமானம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அம்மாவை கேட்டேன். அம்மா சொன்னாங்க, அப்படியா, சரி வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பறந்தோம். பறந்தோம். சென்னிமலை உயரத்துக்கு மேலே பறந்துருக்கோம். பறந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துனாங்க. இந்த இப்போ நான் பறக்கிறது வந்து நிஜமா உண்மையிலேயே இப்படி நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லி வந்தேன். நீங்கள்லாம் நினைப்பீங்க. இந்த பறந்த விஷயம் ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை பறந்துருக்கிறேன். இந்த பறந்த விஷயத்தை பற்றி வரும் காலங்களில் பேசிக்கலாம். எப்படி ஆகாயத்தில் பறந்தேன், அங்கே என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, எப்படி அதில் பாதாளத்தில் விழுந்தேன், அங்கே என்ன சம்பவம் நடந்தது, அங்கே விழுந்தாலும் அதில் பாதாளத்தில் விழுந்தாலும் பசுமையான புல்வெளிக்குள்ள விழுந்தேன், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலத்தில் நம்ம தெளிவாக சொல்கிறேன். நிறைய அமைதியாக கேளுங்க. இப்போ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு இப்போ அம்மாவை ஜலவாசத்துக்கு 24 நாள் ஜலவாசம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. படு மனசு கணத்துது. அப்போ அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா வா அப்படின்னு சொல்லி சென்னிமலை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பறந்துட்டு போய் அங்கே போய் நின்னோம். இன்னதையும் கீழே பாரு அப்படின்னாங்க. கீழே பார்த்தேன். கீழே என்ன தெரியுது, எங்கள் ஊர் தான் தெரியுது அப்படின்னேன். ஊர் தான் தெரியுது, அங்கே எப்படி தெரியுது பாரு அப்படின்னாங்க. 3 இடத்துல அப்படியே கொடை பிடிச்ச மாதிரி கருப்பாக இருந்தது. இப்போ நான் அம்மா கேட்டேன், அம்மா என்ன கேட்டாங்க, பாரு எப்படி தெரியுதுன்னா, அம்மா 3 இடத்துல கருப்பாக இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அந்த இடத்துல போகலை, அதனால் எனக்கு அது கருப்பாக தெரியுது. 3 இடத்துல நல்லா வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதல்லது அப்படி இல்லை, அந்த 3 இடத்துலையும் உனக்கு எதிரி இருக்காங்க. நீ எதிரியாக நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீயும் சண்டை போட்டுக்கிறவங்களோட அவங்களும் உங்களோட சண்டை போட்டுருக்குறாங்க. அதனால உனக்கு அந்த கருப்பாக தெரியுது. இப்போ நான் வந்து அங்கே உட்காரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் போய் அவங்ககிட்ட சமாதானம் பண்ணணும். சாமி சொன்னது என்னன்னா, வாராகியம்மன் சொன்னது, நீங்கள் அவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணணும். நீ சமாதானம் பண்ணி சமாதானம் ஆனால் மட்டும்தான் நான் அவங்க வந்து உட்காருவேன் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் எல்லாம் எனக்கு பகையாளியாக இருந்தவங்க, வெவ்வேறு பிரச்சனையில் பகையாளியாக இருந்தவங்க, பண வரவு செலவில் பகையாளியாக இருந்தவங்க,
அவங்ககிட்ட எல்லாம் முதல்ல 15 வருஷம் பகையாளியாக இருந்தவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான் அம்மனை பிரதிஷ்டை பண்ண போகிறேன், வாராகி அம்மனை பிரதிஷ்டை பண்ண போகிறேன், நீங்கள் வந்து முன்னாடி நின்று கொஞ்சம் நடத்தி கொடுக்கணும், நீங்கள் தான் முன்னாடி நிற்கவும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு முதல் மன்னிப்பு நான் தான் கேட்டேன். அவங்க என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சி இங்கே வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நாங்கள் முதலாளாக நாங்கள் தான் வந்து நிற்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகத்து அன்னைக்கு அவங்க தான் வந்து நின்னாங்க. அது ஒன்று. ரெண்டாவது 20 வருஷம் அந்த மாதிரி இறுதியாக இருந்தவங்ககிட்ட அவங்ககிட்ட போய் அவங்கள்ட்டே தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி நான் அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறேன், ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா தாய் மறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தியாகமான ரொம்ப பெரிய சமாச்சாரம். சரி அப்படின்னு அவங்க சொன்னதையும் அவங்களும் வரானாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க. 3வது ஒரு குடும்பத்துக்கு போனேன். அங்கேயே அவங்க வாசல்லையே நின்று கூப்பிட்டேன், நீ உள்ளே வாங்க அப்படின்னாங்க. உள்ளே போனேன். அதே மாதிரி அவங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி மன்னிச்சுக்கங்க, இந்த மாதிரி தப்பு பேசிட்டு மன்னிச்சுக்கங்க, நீங்களும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், நாங்களும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. இனி வந்து பகைங்கிறதே இல்லை, ஊருக்குள்ள எனக்கு பகைங்கிற ஆளுகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக தூங்கினேன். அதுவும் ரொம்ப நாள் இல்லை, 5-6 நாள் தான் இருக்கும். 6 நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஒரு நெஞ்சு கணத்துது. அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா சந்தோஷம், இந்த மாதிரி எதிரிகிட்ட நீங்கள் சமாதானம் ஆகிக்கணும்னு சொன்னீங்க, நானும் போய் சமாதானம் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நெஞ்சு கணத்துக்கணும். அப்படியா? நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா இனத்தவங்களும், ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் எல்லா இனத்தவங்களும் என் வாசலுக்கு வந்துட்டு போகணும், அதை நீ செய்யணும், அப்புறம் தான் நான் வந்து அந்த இடத்துல உட்காருவேன் அப்படின்னாக்கா. அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு பக்கத்தூரில் இருக்கிற 5-6 ஊருக்கும் போய் அவங்க எஸ்சி காலனியில் இருக்கவங்க அவங்ககிட்ட எல்லாரும் கொத்துக்காரரை பார்த்து அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் எத்தனை வீடு இருக்குது அப்படின்னா 50 வீடு இருக்குதுன்னா இந்த 55 பத்திரிக்கை வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு வரணும். ஒவ்வொரு ஊருக்குள்ளும் சொன்னேன் கொத்துக்காரர்கிட்ட, நீங்கள் கோயிலுக்கு வரணும், வந்து நீங்கள் கோயில் வாசலில் முன்னாடி நின்றுக்குங்க, நாங்கள் சாஸ்திரிகளை கூப்பிட்டு கும்ப மரியாதையோட உங்களை நாங்கள் கோயிலுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க, கோயில் கும்ப மரியாதையோட அவங்க கூப்பிட்டு வச்சேன். அப்படி தான் இந்த அம்மா வந்து உட்காந்தாங்க. இந்த அம்மா வந்து உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த அம்மா வந்து உட்கார்ந்தது அதிசயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அம்மா வந்து பார்த்தாங்க, ஆனால் என் மனசுக்குள்ளே நாங்கள் ஜோசியர் அப்படிங்கிறதுனாலையும் நான் படித்த விதங்கள் அப்படிங்கிற படிக்கிறது வேத படிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் படித்த விதங்களில் எத்தனையோ சித்தர்களெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. கோயிலாவது அதடா, குளங்களாவது அதடா, கோயிலும் குளங்களும் கொம்பிடும் குளாமாறே, கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே, ஆவதும் அழிகளும் இல்லை இல்லையே, செங்கல்லும் கருங்கல்லும் செப்பிலும் தலாவிலும் தான் சிவன் இருப்பான் என்கிறேன், நட்டகள் பேசுமோ நாமன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓடியோடி ஓடியோடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் தேய்ந்து போய் வாடி 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 மாட்ட மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியே எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த எண்ணத்துக்குள்ளே நான் வளர்ந்ததுனால சாமியை பார்த்தோம். சாமி கேட்டாங்க, வந்து உட்கார்றேன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஏதோ இனம் முடியாத ஒரு ஆசை, சம்சாரத்தினுடைய ஒரு ஆசை, சம்சாரம் கேட்டாங்கன்னு ஒரு ஆசையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கேட்டாங்க, இடமும் கொடுத்தாச்சு, வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு எனக்கு அலங்காரம் பண்ண தெரியாது, எனக்கு சாமியே இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற அலங்காரம் பண்ண தெரியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சொல்லி அம்மாவே சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண சொல்லி அந்த அலங்காரத்தில் தான் அம்மாவை கொண்டு வந்து இப்போ நாங்கள் நிறுத்திருக்கணும். இது பெரிய காரியம் இல்லை, இது பெரிய காரியம், அவங்களாகவே செஞ்சுட்ட காரியம். வாரத்துக்கு ஒன்று அவங்களே தனக்கு என்ன வேணுமோ, இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த செட்டு எல்லாமே அம்மா வந்துக்கூடிய அமைப்பு, அம்மா வந்து உட்காந்துக்கிற நிழல் எல்லாமே வாரத்துக்கு ஒன்று அவங்களாகவே செஞ்சுட்டாங்க. என்ன வேணுமோ. இது ஒரு நாள் ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு.
உட்கார வச்சது பிற்பாடு வீட்டில் சொன்னாங்க, மேலே சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, வெயிலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவை காட்டுறேங்க பாருங்க. வெயிலில் உட்காந்துருக்காங்க, கீழே கார் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறுமையாக தான் இருந்தது எல்லாமே. அப்போது எப்படிங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. நான் சொன்னேன், அவள் செஞ்சுக்குவான், அம்மா இடம் தேடி வந்து உட்காந்துருக்குறா, அவள் எனக்கு தனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கேட்டு செஞ்சுக்குவா அப்படின்னு. அதே மாதிரி நைட்டு போச்சு. இவங்க அம்மாவுக்கு வந்து சிவவாராணி நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நைட்டு போச்சா ரொம்ப பிடிக்கும். 12, 2, 4 இந்த மாதிரி நடுநிசையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும், அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும். பூஜை பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். பேசிகிட்டு இருக்கணும், கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருக்கணும், அம்மாவோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாக்கில் வருவா, வாக்கு கொடுப்பா. நீங்கள் கோயிலுக்கு வரணும்னா அது இருந்தது அப்படின்னு சொன்னால் வரும்போது மறக்காமல் 3 கனி அல்லது 5 கனி கொண்டு வாங்க. கொண்டீங்கன்னா அம்மா பாதப்படையில் ஒரு கனி வச்சோம் அப்படின்னா வீட்டில் மீதி இருக்கிற கனியை அவங்க கொடுப்பாங்க, பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் ஒன்று பூஜை ரூமில் வைங்க, ஒன்றா வீட்டில் கட்டுங்க. நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த கனியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அம்மா வந்து வாக்கில் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓகே, எனக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா அலங்காரம் பண்ண தெரியாதுன்னு, அலங்காரம் பண்ணுறது எப்படி எப்படின்றதையும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு மனசுலேயே சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, அதான் நான் படிச்சுக்கிறேனே, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அறிவு வெறுத்தவன் நோவு வெறுத்தவன், கண்ணதை தின்பவன் குண்டலாவான். இப்படி பழமொழியெல்லாம் இருக்கு. இது மாதிரி தான் இது. இப்போ இந்த பிரச்சனையும் அப்படித்தான். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ணில் இருந்து என்னமோ அம்மா இடம் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் சந்தனம் குழச்சி தண்ணி ஊற்றுற இடத்துல உட்காந்து சந்தனம் குழச்சிட்டு இருக்கேன் நின்றுட்டு. அப்போ அம்மாவை பார்த்தேன், என்னமோ வந்து உட்காந்துருக்குறேன். இது வந்து ஒரு 80 நாள் 90 நாளில் நடந்த சம்பவம். என்னமோ இடம் கேட்டிருக்கிறேன், கொடுத்துட்டேன், வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்களே, கல்லான தெய்வம், அது கல்லில் வடிச்சுருக்கு, கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் புகழாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது, நல்லா பேசுகிறாங்களே, இது எப்படிமா சாத்தியம் கேட்டேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சம்பளத்தை குறைச்சிட்டு கொண்டு போடலாம் ரைட்டாக திரும்பும்போது, அம்மா அந்த உணர்வுகளை அப்போ தானே அந்த அதிசயத்தை பார்த்தேன். கால் திரும்பினேன், அதிசயத்தை பார்த்தேன். நானே ஆடி போய் அழுன்னு அழுதுட்டேன். அம்மா தப்பாக நினச்சிட்டேன் நான் அப்படின்னு. அதிலிருந்து என் உயிரே அம்மா தான், என் உயிரே அம்மா தான். ஏதோ செய்கிற மாதிரி இருந்துருமா, போதும், இந்த பாக்கியம் போதுமா, நீ என்னையும் இந்த பாவையும் மன்னிச்சு இங்கே வந்து உட்கார்ந்து என்னால் என்னுடைய கையினால் நீ தண்ணி ஊற்றிக்கணும், நான் தான் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. நான் பிறந்த பிறவியில் இந்த புண்ணியம் எங்களுக்கு அது போகும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு இது வரைக்கும் சரி என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருவேன். இது அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதிசயம் நடந்தது. இப்போ சமீபத்தில் நடந்தது கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 20 நாள் இருக்கும். சந்தனம் குழச்சிட்டு இருந்தேன், பன்னீர் போட்டு சந்தனம் குழச்சிட்டு இருந்தேன். பன்னீர் பாட்டில் இருந்தது. நான் அம்மாவுக்கு சொன்னேன், சரி பன்னீர் பாட்டில் சிறுசாக இருக்குது, ஒன்றை எடுத்து வச்சுருவேன், ஒன்றை பன்னீர் ஊற்றி சந்தனம் குழச்சி உனக்கு பொட்டு வைப்பேன். இன்னொரு பன்னீர் பாட்டில் இருக்குது, அதை எடுத்து உனக்கு ஊற்றுனேன் அப்படின்னா, தண்ணி ஊற்றி விட்டேன் அப்படின்னா, உன் உடம்பு பெரிய உடம்பா இருக்குது, பன்னீர் பத்தாது அப்படின்னு கேட்டான். அம்மா கேட்பான், நிறைய கேட்பான். பேசணும்னா அமைதியாக பேசணும்னா அழகாக கேட்பான். அப்போது அம்மா பார்த்தா, அந்த அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு தம்பதிகள்கிட்ட 5 லிட்டரு பன்னீர் பாட்டில் பன்னீர் கேன் கொண்டு கொடுத்து அவங்க சொன்னாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை பன்னீர் ஊற்றி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு. அதிசயத்திலேயே அதிசயம், அந்த மாதிரி ஒரு அதிசயம். நாங்கள் மெய்சில் எடுத்து போனோம். அப்போ தான் நான் வீட்டை சொன்னேன், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், காலையில் இந்த மாதிரி நடந்தது பார்த்தியா, கேட்டு போட்டு அம்மாவே பன்னீர் 5 லிட்டர் கேனோட கொண்டு வந்து ஒரு வீட்டாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா கிட்ட வந்து நம்ம உறவாடிக்கிறது அப்படிங்கிறது
நாம் எப்படி அம்மாக்கிட்ட ஒட்டுறோமோ, என்ன உள்ளன்போடு ஒட்டுறோமோ, என்ன நம்பிக்கை வச்சு பேசுகிறோமோ, என்ன நம்பிக்கை அம்மா மேலே வச்சுக்கிறோமோ, அவள் தீக்கிறத சுகப்பிரதாராக்கியமும். உங்கள் குடும்பத்திலையும் சரி, நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அம்மாவை மனசார கும்பிடுங்க. அந்த அருள் கருணை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பேசுங்க, அம்மாக்கிட்ட பேசுங்க, பேசி வாங்கிப்பாங்க. இது என்ன இன்னொரு அதிசயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது மேலே சீலிங் போடணும், மேலே வந்து தகரமெல்லாம் அடிக்கணும், கூரையெல்லாம் போட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கும்பாபிஷேகத்துக்கு வந்துருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்க ஒருத்தர் யாரும் இருக்குங்க பேர் வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கூப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நடத்த முடியாமல் இருக்குது, இது நல்லபடியாக நடந்ததுன்னா அம்மாவுக்கு நான் கூரை போட்டு கொடுக்குறேன், மேலே சீலிங் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொல்லி கும்பிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் வந்து நைட்டு உட்காந்து அம்பாக்கிட்ட பேசினேன். பாரு, நீ இப்படியே உட்காந்துக்கோ, நானே இப்படியே உட்காந்துக்கிறேன், இதுதான் டெய்லி நடக்கணும், இதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது, இடம் கேட்டால் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணணும், நான் வந்து ரோட்டில் போகிறவங்கள கையை பிடிச்சி விடுத்து வந்து கோயிலில் உட்கார வச்சு இவங்களுக்கு இது பண்ணி எங்களுக்கு சாமிக்கு வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். வேணும்னா கோயிலுக்கு போகிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன குறையோ கேட்டு நீ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு. அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு போய் கும்பாபிஷேகம் தண்ணி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இது பிரச்சனை என்ன போச்சு, நான் இந்த மாதிரி வேறு ரோசத்தை கிளப்பிட்டேன். ரோசத்தை வேறு கிளப்பிட்டேன். அவங்க குமத்தூர் போய் அங்கே பேசியிருக்காங்க ஒருத்தர்கிட்ட. நானாக உன்னை தேடிட்டு வந்தேன், நம்ம குடும்பத்தோட பேசிக்கிறாங்க. தூங்குற மனுஷனை எழுப்பி நானாக உன்னை பேசி உன்னை கூப்பிட்டேன், நீ தானே வந்து என்னை கூப்பிட்டேன், இந்த தொழில் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆனை பண்ணுறேன் பூனை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கமலம் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வந்துருக்குறாங்க. அவங்க தலைவடான்னு எந்திரிச்சு காமிட்டாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க அப்படின்னு. மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு இங்கே வந்துட்டாங்க. அலங்காரம் பண்ணி கோசை பண்ணியாச்சு. 7:30 மணிக்கு இங்கே வந்துட்டாங்க. அம்மா வந்து கனவுல வந்தாங்க. வெயில் காலமாக இருக்குதுங்க, அக்னி, அந்த காலம் வந்து அக்னி காலம். இந்த அக்னி காலம் முடியறதுக்குள்ள அம்மாவுக்கு செட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பண்ணி அவங்க செட்டு போட்டாங்க, இது நிலவு பண்ணி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு 5 மணி கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள்லாம் குளிச்சுட்டு அம்மாவுக்கு அபிஷேகங்கள் 5 வகையான அபிஷேகங்கள் பண்ணி அம்மாவுக்கு புடவை சாத்தி அம்மா புடவை ஊற்றி அலங்காரம் பண்ணி நான் நிறுத்தி பூஜை பண்ணி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் தான் சம்சாரம் வந்து டெய்லி பூஜை பண்ணுவாங்க. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க. நோய் நொடி இருக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க, கும்பிட்றாங்க. அம்மாவை பார்க்கலன்னா என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியறது இல்லை, ஒரு நாள் கூட என்னால் முடியாது, அம்மாவை எப்படா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் கூட சொல்லி ஆரம்பத்தில் வந்து பஞ்சமி தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு பஞ்சமி தேதி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து இந்த வாராகி அம்மனுக்கு வந்து அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாள் ரொம்ப விசேஷம். பஞ்சமி தேதி பௌர்ணமி முடிஞ்சு 5வது நாளுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ நாங்கள் எப்படி இதை வச்சுருக்கிறோம், அம்மாவுக்கு வந்து எப்படி நமக்கு வந்து பூஜை பண்ணுற வரிசை எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இப்போ டெய்லியுமே பூஜை நடக்கும். நட சாத்துறது அப்படிங்கிறது 1:15 மணியிலிருந்து அடுத்த 1 மணி நேரம் மட்டும்தான் அம்மாவுக்கு திறப்பு விடுவோம். அதுக்கு பிற்பாடு எல்லாம் வரிசையாக வந்து இருப்பாங்க. பஞ்சமி தேதி அன்னைக்கு இது கிடையாது, திறப்பு போட மாட்டோம். எல்லாருமே நிறைய வருவாங்க. வெள்ளிக்கிழமையும் வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க, திங்கக்கிழமை வருவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்னும் கிழமைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணும். அந்த மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா வெள்ளிக்கிழமைக்கு முக்கியமாக வாங்க. வரும்போது கனி கண்டிப்பாக கொண்டு வரணும். கனி கொண்டு வந்தால் தான் அம்மா பாலப்பட்டியில் வச்சு என்ன பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் தான் பூஜை பண்ணுவாங்க. நான் அலங்காரம் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் வீட்டில் தான் பூஜை பண்ணுவாங்க. எங்கள் வாராகி அம்மன் இந்த மாதிரி தான் போய் நடந்துகிட்ருக்கு. இனியும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது, நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முறமெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. தீபம் போடணும். பஞ்சமி தேதி அன்னைக்கு தீபம் போடணும். பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தலவாழை, பச்சரிசி, ஒரு 1/2 கிலோ பச்சரிசி, தேங்காய்,
2 பழம், அவ்வளோ சொல்கிறேன், ஒரு தலவாழை இலை, அரைக்கில் பச்சரிசி, ஒரு தேங்காய். பஞ்சமி தேதிக்கு அந்த சாயங்காலம் 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அர்ச்சனையும் பூஜையும் நடக்கும். நீங்கள் வரும்போது ஒரு தலவாழை இலை, 2 பழம், தேங்காய், ஊதுபத்தி, இழுப்பெண்ணெய். அம்மாவுக்கு இழுப்பெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்காயை உடச்சி அந்த தேங்காயில் போட்டு மேலே போட்டு பெரிய திரி போட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி செவ்வரளிப்பூ, செம்பருத்திப்பூ, இந்த மாதிரி சிவப்பு திரி இந்த மாதிரி போட்டு தீபம் பற்ற வைங்க. அந்த தீபம் பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து அந்த அம்மா கேட்பாங்க. சிறப்பான பூஜை இது. பூஜையிலேயே இது ரொம்ப சிறப்பான பூஜை. கண்டிப்பாக இருக்கிறவங்க அம்மாவுக்கு மகாவில்வம் பிடிக்கும். வில்வத்தலைனாலையும் இங்கேயே அர்ச்சனை நடக்கும். எங்கள் வீட்லேயே வில்வ மரம் ஒன்று இருக்குது, தானாக விளைஞ்ச மரம். அந்த விருட்சம் வளர்ந்ததுனால தான் அம்மாவும் இங்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த பூஜையினால என்ன ஒரு சிறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், 5 வருஷமாக பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்க எங்கள் ஊரில் அவங்க வந்து அம்மாவுடைய சிறப்பை கேள்விப்பட்டு வந்து பூஜையில் கலந்துட்டாங்க. அவங்களுக்கு போன வாரம் முந்தானே இருக்குது, அதனால் கல்யாணம் நடந்தது. பொண்ணு விருதுநகர் வந்து தூரம் போட்டு பொண்ணு இருக்கிறாங்க நடந்தது. பக்கத்து ஊர்லேயும் அதே மாதிரி தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆகாத குடும்பத்தில் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா 21, 24 மஞ்சள், அந்த மஞ்சளை கயிறில் கட்டி மஞ்சள் கொம்பை கொண்டு வந்து கையில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் நிச்சயமாக அம்மா பார்த்துக்குவாங்க. அந்த கல்யாணம் நடந்திருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். நீங்களும் அதே மாதிரி மனசு வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பணம் கொடுக்கல் வாங்கல பெரும் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது. ஒரு அம்மா சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது பொண்ணு பார்த்து கொடுக்கறது, அந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா வந்து வாராகி அம்மனை கூப்பிட்றது ஒரு மாறுபட்ட விஷயமா இருக்கும். பாடி கருவாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த அம்மாவோட அப்படி ஒன்றி போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு நான் ஒரு இது கைக்கு வந்து காப்பு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க, இப்போ நான் ஒரு பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரெடி ஆகிடுச்சுன்னா நான் காப்பு போடுறேன் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு காப்பு போட்டுக்கிறாங்க. அவங்க தான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அதுவும் ஃபோட்டோவில் இருக்குது. இந்த மாதிரி தான் அம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செஞ்சுட்டுருக்குறாங்க. நோய் நொடிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோய் நொடிகளும் அதே மாதிரி தான். மந்திரிச்சு கனியை மந்திரிச்சு கொடுத்தோம், அம்மா பாடத்துக்கு எடுத்து மந்திரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நோய் நொடிகள் நல்லா ஆகிருக்குது. 6-7 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க. 3-4 வருஷமாக குழந்தைய அடைஞ்சிருக்காங்க, மாசமாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விசேஷமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அம்மா வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே அம்மாவுக்கு தனி சன்னதி எங்களுக்கு ஒன்று தான் இருக்குது. அதனால் எல்லோரும் வாங்க. நோய் நொடி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி வாங்க. அம்மாவனுடைய அருளை அழகாக கொண்டு போங்க. அதாவது குறள் ஒன்று சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் இப்பையகம் பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன வரணும், வாராகி அம்மன் வந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு தொண்டு புரிகிற ஒரு தொண்டன் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். தொண்டு செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எங்களை பெருசு ஆக்க வேண்டாம். நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு அம்மாவை கும்பிட்டு அம்மாவுடைய கருணையை நீங்கள் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இங்கே வரும்போது அவங்க கோயில் அப்படின்னு நினச்சிட்டு வரலாம். எங்கள் கோயில், அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த சவுந்தரராஜன் மாதிரி கோயில் ஜோசியர் கட்டி வச்சுக்கிறாரு, போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வரலாம். நாங்கள் உங்கள் கோயில்னு நினச்சிட்டு வாங்க. இது உங்கள் கோயில். நீங்கள் அம்மாவை வந்து பார்க்குறீங்க, அம்மாவுக்கு என்ன படையல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பஞ்சமி தேதி அன்னைக்கு படையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வீட்டில் என்ன செய்கிறீங்களோ, இந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, குச்சிவள்ளி கிழங்கு பிடிக்கும், சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும், மாதுளை பிடிக்கும், எள்ளுருண்டை பிடிக்கும், நிலக்கடலையை ஊற வச்ச நிலக்கடலை அது கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது சுண்டல் கொண்டு வந்து கொடுக்கலாம். கேசரி, என்னால் சுண்டல் செய்ய முடியாது, கேசரி நான் செஞ்சு கொண்டு வரேன், தாராளமாக செஞ்சு கொடுத்துவாங்க. அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எங்கிட்ட ஃபோனில் தொடர்பு வச்சுக்கோங்க. இதுக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கிறோம், என்ன பண்ணுறது என்ன கேளுங்க. அதுக்குண்டான முறையான பதில் சொல்லுவாங்க. அது தகுந்தாப்படி நீங்கள் செஞ்சுக்குங்க. இதுதான் நான் இந்த கோயிலை நீங்கள் உங்கள் கோயிலாக நினச்சிட்டு வாங்க. அதுதான் நான் சொல்கிறது.
இப்போ அம்மாவை நான் வச்சதுனால நாங்களும் நல்லா இருக்கிறோம். நாங்கள் மட்டும் நல்லா இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா ஊருக்கு வர்றவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அம்மாவனுடைய அன்பில் பங்கு எடுத்துக்கணும், நீங்களும் அந்த கருணைக்கு பாத்திரராகணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓம் சியாமணாய வித்மகி அழகஸ்தாயை தீமகி தன்னோ வராஹி பிரஜோதயாத். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஆதிவாராகி போற்றிவோம். ஓம் ஐம் க்ளௌம் சௌம் சுகுணவாராகி போற்றிவோம். ஆதிவாராகி போற்றிவோம். சுகுணவாராகி போற்றிவோம். சாந்த ஸ்வரூபிணி போற்றிவோம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.